ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டடி தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேபி நீங்க வந்து திங்க் பண்ணலாம், சேம் கேஸ் ஸ்டடி தான் காமிக்க போறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்க போகுது அண்ட் மோர் டீட்டெயிலாகவும் இருக்க போகுது. ஓகேங்களா? பேசிக் ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி சிலர் வந்து திங்க் பண்ணுவாங்க, நான் வந்து பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன். கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஓனா டிசைன் பண்ண வர மாட்டேங்குது. எனக்கு வந்து ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. இல்ல ஒரு ஸ்க்ரீன் பண்றதுக்கு எனக்கு தெரியல. அப்படின்னு நெறைய பேர் கண்டிப்பா யோசிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து இது ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ மேபி இந்த மாரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? பட் நாட் இன் ஒன் ப்ராஜெக்ட். கண்டிப்பா வந்து மோர் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து கண்டிப்பா நெறைய ஐடியா வந்து கிடைக்கும். கண்டிப்பா. ஓகேவா? ஸோ மேபி இஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளஸ் என்னோட வீடியோ கூடயே நீங்களும் வந்து உங்களோட ஓன் டாபிக் சூஸ் பண்ணி, அதே மாரி நான் பண்ற ப்ராசஸையும் வந்து நீங்க ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் வில் வொர்க். ஓகேவா? அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அதே மாரி இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிர்றேன். எல்லா கான்செப்ட்டும் நான் ஒன் வீடியோல சொல்லப் போறதில்ல. பிகாஸ் இது வந்து கண்டிப்பா வந்து மோர் தென் ஹவர் வந்து போயிட்டே இருக்கும் வீடியோ லென்த்தா. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் டிசைன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் எவ்வளோ டைம் வந்து எடுக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இத வந்து நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, பார்ட்டா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வந்து போடப் போறேன். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன் பார்ட்டா தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி பிளஸ் போடப் போறேன். ஓகேவா? ஸோ டீட்டெயிலா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றது இது என்னோட வெர்ஷன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு மேபி சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நீங்க வந்து அத என்கிட்ட கண்டிப்பா சொல்லலாம். ஐ வில் கரெக்ட் இட். ஓகேவா? அதே மாரி இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப்லயும் வந்துட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாரி நீங்க யோசிக்கலாம், இதுல நெறைய ஸ்டெப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டா நான் எல்லா ஸ்டெப்ஸுமே கவர் பண்ணல. ஒரு குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எந்த மாரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து பேசிக்கா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வொர்க்ல இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸ்மால் மினி ப்ராஜெக்ட்ஸ் மாரி பண்ணி அவங்க வந்து போர்ட்ஃபோலியோவ வந்து டெவலப் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? குட்டி குட்டியா நம்ம ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் பட் நீடட் ஸ்டெப்ஸ் எதெல்லாம் மேண்டட்டரியோ அந்த மாரி ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா? இத வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் யூ வாண்டட் நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா வந்து நான் 6 ஸ்டெப்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, டிஃபைன் தி கோல். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன டாபிக் வந்து பண்ண போறேன், என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்றது நம்மளுக்கு வேணுமா? ஸோ என்ன டாபிக் அத வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல வந்து டிஃபைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து டாபிக் சூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு ஐடியா வேணும்ல. ஓகே இதுனா இப்படிதான் இருக்கணும். பேசிக்கா ஒரு சில பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து நியூவா வந்து இன்னோவேட்டிவா ஒரு நியூ கான்செப்ட்டே நம்ம எடுக்கல. ஆல்ரெடி இருக்கிறதுலயே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேபி ஒரு சில என்ஹான்ஸ்மென்ட் ஆர் நம்ம ஓன் வெர்ஷன் அப்படி இல்லைன்னா அதுல சில பல ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஆட் பண்றது இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும். எடுத்ததும் வந்து ஹை லெவல் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடியா தேவை நம்மளுக்கு. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து கேதர் இன்ஸ்பிரேஷன். ஒரு டிசைன்ஸோ இல்ல வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப்பா. தேர்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கெட்ச் தி வயர் ஃப்ரேம். இதுல வந்து வயர் ஃப்ரேம் வந்து நம்ம பண்ண போறோம். வயர் ஃப்ரேம் அப்படின்றது சிம்பிள் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்படிதான் இருக்க போகுது என் டிசைன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிக்க போறோம். அது வந்து ஸ்கெட்ச் தி வயர் ஃப்ரேம். அதுல வந்து நான் 2 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து லோ-ஃபை, அதுக்கப்புறம் வந்துட்டு லோ-ஃபை, மிட்-ஃபை 2 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். லோ-ஃபை, மிட்-ஃபை 2மே நான் பண்ண போறேனா? ஏன் 2ம் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, லோ-ஃபை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் பென் ஸ்கெட்ச்ல வந்து நம்ம பண்ண போறோம். மிட்-ஃபை அப்படின்றது டிஜிட்டலா சிஸ்டம்ல வந்து நம்ம பண்ண போறோம். நான் ஏன் 2மே பண்ண போறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லோ-ஃபை வந்து உங்களோட ஐடியாவை வந்து ஈஸியா வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க டிஃபரெண்ட் ஐடியாஸ் வந்து கண்டிப்பா உங்க பேப்பர் அண்ட் பென்ல வந்து நீங்க டிரா பண்ணி பார்க்கலாம். அது வந்து பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும் கண்டிப்பா ஒண்ணு. ஓகேங்களா? இப்ப எடுத்ததும் நான் போய் டைரக்ட்டா சிஸ்டம்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நான் வந்து
எப்படி சொல்றது? அதுலயும் நம்ம பண்ணலாம். நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. டிஜிட்டலாவும் நீங்க பண்ணிக்கலாம். பட் பேப்பர் அண்ட் பென்ல வந்து யூசுவலா நம்ம ரஃப்பா டிரா பண்றது ஈஸியராவும் இருக்கும். பிளஸ் உங்களோட ஓன் ஐடியா வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்க டிரா பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீனே வந்து 3 வேரியன்ட்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வேரியன்ட் பண்ணா எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்? மேபி எது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்? எது யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஸோ இதுல இன்னும் அடிஷனலா ஆட் பண்ணலாம். இந்த மாரி வந்து மோஸ்ட்டா ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு டிரா பண்ற மாரி ஒரு காம் மைண்ட்ல வந்து நீங்க டிரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து லோ-ஃபை. மிட்-ஃபைல வந்து டிஜிட்டலா நீங்க வந்து வயர் ஃப்ரேம் பண்ணலாம். லோ-ஃபை பண்ணும்போது கேஸ் ஸ்டடீஸ்ல போடும்போது கொஞ்சம் வந்து அட்ராக்டிவா இருக்காது. ஸோ அதனால நீங்க மிட்-ஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நீங்க ஒண்ணு சூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் 2மே பண்ணுங்க. லோ-ஃபை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கெட்சஸ் அதே மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐடியாஸ்ல வந்து நீங்க ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் குட் பிராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்துட்டு லோ-ஃபை வந்து இமேஜா காமிப்பேன். ஓகேங்களா? லோ-ஃபை வந்து நான் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி நான் போட போறது ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க போறேன். வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல லோ-ஃபை. மிட்-ஃபை வந்து நான் உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் நான் பண்றத உங்களுக்கு காமிக்க போறேன். நெக்ஸ்ட் ஓகே. இது எல்லாமே பண்ணிட்டோம். பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாமே நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு பிளான் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலர் அண்ட் ஃபாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அத கலர்ஃபுல்லா மாத்தணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலர், ஃபாண்ட் இது 2த்தையும் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விஷுவல் டிசைன். விஷுவல் டிசைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, யூஐ தான். ஓகேவா? ஸோ ஸ்கெட்ச் எல்லாமே ஸ்கெலிட்டன் மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அத வந்து கலர்ஃபுல்லா மாத்தி யூஐ மாரி அட்ராக்ஷனா கொண்டு வர போறோம். ஓகேவா? 5த் ஸ்டெப் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் ஸ்டெப்பா வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி டச் வந்து நம்ம குடுக்கணும்ல டிசைனுக்கு. ஸோ இன்டராக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். லைக் சின்ன சின்ன அனிமேஷன்ஸோ இந்த மாரி எல்லாமே நம்ம வந்து ஃபைனல் டச்சா வந்து குடுக்க போறோம். இது வந்து 6த். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்டா வந்து போட போறோம். மேபி இது வந்து உங்களுக்கு வந்து 6 பார்ட்ஸா வரும். 6 வீடியோஸா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்குள்ள நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். மேபி இஃப் ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போச்சு அப்படின்னா, அதையும் இன்னும் வந்து 2 பார்ட்ஸா வந்து நான் கட் பண்ணி போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப லென்த்தா இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஓகேவா இருக்காது கன்டினியூஸா. ஸோ அதனால நான் ஸ்ப்ளிட் பண்றேன். அதே மாரி வீடியோ அப்லோட் டைம் வந்து ரொம்ப எடுக்கும். அதனால நான் வந்து அப்படி பண்றேன். ஓகேங்களா? ஸோ வேற எந்த ரீசனும் கிடையாது. நெறைய வீடியோஸ் வரும். அப்படி அந்த இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு வந்து ஃபுல் வீடியோ டீட்டெயிலா போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகேங்களா? மேபி பிகாஸ் நெறைய பேர் வந்து அந்த ஐடியா இல்லாம இருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து அந்த மாரி ஒரு இதுக்காக அந்த டவுட்ஸ்க்காக நான் வந்து இத கிளியர் பண்றதுக்காக நான் ஃபுல் வீடியோ போடுறேன். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் கேஸ் ஸ்டடி போட்டு அதுல வந்துட்டு நான் எல்லாமே பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேபி அவங்களுக்கு வந்து டீட்டெயிலா தெரிஞ்சிருக்காது அப்படின்றது என்னோட மென்டாலிட்டி. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஒன் பை ஒன் ஸ்டெப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மேபி போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால நான் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐல் ட்ரை. அதே மாரி நீங்க சொல்லுங்க. மேபி ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும், இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கக்கா அப்படின்னாலும் கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபைன் தி கோல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து பார்த்துரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் தி கோல்க்கு முன்னாடி நான் வந்து என்ன டாபிக் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் கம்பேரிசன் தான் நான் பண்ண போறேன். ஓகேங்களா? பிரைஸ் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது ஒரு நேம். கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். பிரைஸ் கம்பேரிசன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி இருக்கிற கான்செப்ட் தான். சில ஆப்ஸும் இதுல இருக்கு. பிளஸ் நெறைய பேர் நெறைய டிசைனர்ஸ் வந்து கேஸ் ஸ்டடீஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அ உங்களுக்கு வந்து ஈஸியர் வெர்ஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத வந்து பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க நினைக்கலாம், "அக்கா ChatGPT யூஸ் பண்றீங்க. ஏன் உங்களோட ஓன் ஐடியால பண்ண மாட்டீங்களா?" அப்படின்றத வந்து நீங்க கேட்கலாம். சொல்லணும் அப்பன்னா, எல்லா டிசைனர்ஸும் வந்து கன்டென்ட்க்கு கண்டிப்பா தேடுவாங்க. பிளஸ் கான்செப்ட் வேணும். தென் நீங்க ஈவன் ChatGPT இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, Googleல சர்ச் பண்ணுவோம். நார்மலா நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம்ல பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா போய் செக் பண்ணுவோம். ஓகே, இந்த பேஜஸ் இருக்கணும் இதுல. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியாவ கேதர் பண்ணுவோம்ல. ஸோ நான் அதுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டைட்டில் மட்டும் தெரிஞ்சிருச்சு. என்ன டைட்டில் அப்படின்னா, பிரைஸ் கம்பேரிசன் ஆப். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, இதுக்குள்ள நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் வந்து வைக்க போறோம்? என்னென்ன கான்செப்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போறோம்? அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த டிஃபைன் த கோல் செக்ஷன்ல என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம எடுக்க போறோம். நான் மேபி கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு ஸ்டெப்புக்குள்ளேயே நெறைய சொல்லலாம். ஜஸ்ட் நான் டாபிக்க மட்டும் ஃபைண்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன சொல்லாம, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குள்ளேயே சில பல ஸ்டெப்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து எக்ஸாக்ட் அந்த மாரி கிடையாது. நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது ரிசர்ச் வந்து பண்ணுவீங்க. குவான்டிட்டி லைக் குவாலிட்டி அனலைசிஸ் இந்த மாரி எல்லாமே பண்ணுவீங்க.
குவான்டிடேட்டிவ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. ஓகேங்களா? லைக் ஆர்கிடெக்சர் டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம், அப்புறம் வந்துட்டு ப்ராப்ளமு, அதுக்கான சொல்யூஷனு அந்த மாதிரி நான் போகல. ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மலா வந்து சிம்பிளா பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிஃபைன் த கோல்குள்ள வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன பேஜஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். Price comparison screens. Okay. ஓகே, இதுல வந்துட்டு ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்பன்னா, லிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, இது ஒரு பேசிக்கா ஒரு 6 ஸ்டெப்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அந்த 6 ஸ்டெப்க்குள்ளேயும் நெறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்கு. நம்ம பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்பன்னா, மெயின் ஸ்க்ரீன்ஸ் வந்து என்னென்ன வரணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபிக்ஜான் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது டூல் யூஸ் பண்றீங்க அப்பனாலும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஃபிக்ஜாம் அப்படின்றப்ப ஃபிக்மாக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடிஷனல் ஒரு டூல் வந்து ஓப்பன் பண்ணாம. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து நோட் பண்ணிக்க போறேன். டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்போர்டிங் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆப் அப்படின்றப்ப ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பா அதுக்குள்ளேயே வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், அப்புறம் நம்ம ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது, இது எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேவா? ஆன்போர்டிங் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லாகின், சைன் அப் இது எல்லாமே வேணும் அப்படின்னா, நம்ம ஆப்புக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லொகேஷன் ஆக்சஸ் ஸ்க்ரீன் வந்து வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட ஐடியாவ பேஸ் பண்ணி தான் லொகேஷன் பெர்மிஷன் இதெல்லாம் கேட்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அத வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம வைக்க போறோம் அப்படின்றத கேதர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் டிஸ்கவரி. ஓகேவா? அதுக்குள்ள வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன், கேட்டகரி, அப்புறம் சர்ச், ப்ராடக்ட் கம்பேரிசன் ஸ்க்ரீன் இதெல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து வேணும். ஹோம் பேஜ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஹோம் பேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் ரிசல்ட் ஸ்க்ரீன், ப்ராடக்ட் பேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சர்ச் ரிசல்ட் வந்து இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் சர்ச், ப்ராடக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்கேன் எடுக்க போறேன். ஸ்கேன் பேஜ் வந்து வைக்க போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி லைக் கேட்டகரிஸ் லிஸ்டிங் ஸ்க்ரீன் இல்லைனா இது வந்து எடுத்துக்கலாம். சேவ் பண்றது, வியூ ஹிஸ்டரி இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேவரட், தென் ஹிஸ்டரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ப்ரொஃபைல், அப்புறம் செட்டிங்ஸ், இதுக்குள்ளேயே வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கா வந்து நான் சில ஸ்க்ரீன்ஸ் மட்டும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்போர்டிங் வேணும், ஹோம் பேஜ் வேணும், ப்ராடக்ட் சர்ச் வேணும், ஸ்கேன் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போறேன். மேபி ப்ராடக்ட்ட வந்து ஸ்கேன் பண்றது மூலியமா அவங்க வந்துட்டு பார்த்துக்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரைஸ. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அவங்க ப்ரைஸ் ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, அத செக் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஹிஸ்டரி காமிக்கலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஹிஸ்டரி வந்து வச்சுக்கலாம். யூசர் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையானது. உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இஃப் நீங்க இதே ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா. இல்ல நீங்க வேற டாபிக்னா அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்போர்டிங்ல என்னென்ன ஸ்க்ரீன் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பா வரும். அப்புறம் வந்துட்டு அந்த ஆன்போர்டிங் ஸ்லைட்ஸ் வரும்ல, ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல. ஸோ ஆன்போர்டிங் ஸ்லைட்ஸ், ஆன்போர்டிங் ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஆர் சைன் அப். நெக்ஸ்ட் வந்துட்டு லொகேஷன் ஆக்சஸ் வந்து நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். என்ன ரீசன்க்காக நான் சொல்றேன் அப்படின்னா, மேபி லோக்கல் ஸ்டோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டோர்ஸ் அப்படின்றத கம்பேர் பண்றதுக்காக லொகேஷன் பெர்மிஷன் தேவை. நம்ம லொகேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் லொகேஷன் அப்படின்னா நீங்க லொகேஷன் பெர்மிஷன் வந்து கண்டிப்பா யூசர் கிட்ட கெட் பண்ணணும். இது வந்து ஒரு பாயிண்ட். இல்ல நான் லொகேஷன் கெட் பண்ணல, ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லணும் அப்படின்னா மேபி ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி மிந்த்ரா இதெல்லாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி டாப் ஆன்லைன் ஸ்டோர்ஸ், காமர்ஸ் இருக்கும்ல, ஸோ இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னா உங்களோட ஐடியாவை பொறுத்து ப்ரைஸ் கம்பேரிசன் லோக்கல் லோக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும், இல்லை வந்து நிறைய ஸ்டோர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக 2, 3, 4 இந்த மாதிரி மட்டும் எடுக்க போறேன், ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசான், தென் வந்துட்டு மிந்த்ரா, இந்த மாதிரி சில பல ஸ்டோர்ஸை மட்டும் நான் கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஸ்டோர்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லொகேஷன் பெர்மிஷன்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் லொகேஷன் பெர்மிஷன் உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாவை பேஸ் பண்ணி அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆன்போர்டிங் வந்து நான் லொகேஷன் எடுக்கல, பிகாஸ் நான் வந்து ஒரு 4 அந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர்ஸ் மட்டும் தான் எடுக்க போறேன். ஓகேவா? பிகாஸ் நான் வந்து சிம்பிளரா ப்ராஜெக்ட் பண்ண போறேன், ரொம்ப டெப்தா அந்த மாதிரி நான் போல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்கிரீன். ஹோம் ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்ம என்னென்ன வைப்போம் அப்படின்றது வந்து பேசிக்கா நீங்க வச்சுக்கோங்க. இல்ல டைரக்டா வந்து ஸ்கேன் அண்ட் சர்ச் வந்து ஹோம்லயே வைக்கிறது அப்படின்னாலும் தட்ஸ் குட் ஐடியா. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலா வந்து நோட் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சர்ச், ஸ்கேன் இது எல்லாமே வைக்கலாம். இல்லை ஸ்கேனை வந்து ஒரு ஒரு மாடியூலா நம்ம வந்து கொண்டு வரலாம், லைக் ஒரு செக்ஷனா வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் சில பல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம்ல, மேபி யூசர் வேணும் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் சஜஷன்ஸ். ஓகே, ப்ராடக்ட் சர்ச் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஹோம் பேஜ்க்குள்ள. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து டீட்டெயிலில் இமேஜ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்துட்டு ப்ரைஸ், அப்புறம் வந்துட்டு கம்பேரிசன், லைக் கம்பேர் ப்ரைஸ், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக இதுதான் இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறது அப்படின்னா ப்ரைஸை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லை அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மேபி நாட் ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேபி டெலிவரி டைம் எவ்வளோ எடுக்குது, மேபி ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆட் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணோன்னா சில இதெல்லாம் வந்து 3 டேஸில் வந்துடும், இல்லை 2 டேஸில் வரும். இதில் வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆகிற டைம் எவ்வளோ அப்படின்றத, டெலிவரி டியூரேஷன், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் ஜஸ்ட் ப்ரைஸ், சில ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி காமிக்கிறது அப்படின்னாலும் கம்பேர் பண்ணிக்கலாம், அது நம்மளோட ஐடியாவை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேவரட், உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் நம்ம ஃபேவரட் ஆட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ப்ராடக்ட்டோட கார்டு மட்டும் சும்மா சிம்பிளாக வந்து ஆட் பண்ணி இது ஓகே நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட ஸ்கேன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் செக் பண்ணிப்போம் ஒன்ஸ், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்கோட் ஸ்கேன் இங்கே பாருங்க. ஸோ பார்கோட் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து பார்க்குற மாதிரி. ஸோ அதுலேயும் பார்கோட் ஸ்கேன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேலரி, லைக் பார்கோட் அப்லோட் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஆர் சர்ச் மூலியமாக பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேவரட் வந்து நம்ம சொல்லிட்டோம். யூசர் ப்ரொஃபைலில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து வேற என்ன ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணுறது, ரீசெண்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரொஃபைலில் வந்துட்டு இல்லை ப்ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த ப்ரெஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக வரும் அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் நோட்டிஃபிகேஷன், ப்ரெஃபரன்ஸ், இல்லை லாங்குவேஜ் செட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், நோட்டிஃபிகேஷன், இந்த ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்துட்டு நம்ம இந்த ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக நம்ம வந்து இப்போ
இப்போதைக்கு ஐடியா ஓகேங்களா. மேபி லேட்டர் நம்ம பண்ணும்போது இல்ல இன்ஸ்பிரேஷன் கலெக்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். அப்பமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணி இத எடுத்திருக்கோம். இல்ல நீங்க டீட்டெயிலா நீங்க செக் பண்றீங்க அப்படின்னப்ப சாட் ஜிபிடிய யூஸ் பண்ணுங்க. மோர் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க உங்களோட ஐடியாவ நீங்க சொல்லலாம். Give me more detail about the screens and scan feature, search feature, product detail view and home page, favorite, history. இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி அதை வந்து டீட்டெயிலா கேளுங்க. ஸோ சம் மோர் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் அங்கே பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இதுலேயே நீங்கள் ஸ்டிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இந்த ஐடியா இல்லாமல் உங்களோட ஐடியாஸும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணிருக்கேன், டெலிவரி டியூரேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓன் ஐடியா நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்ஸ்பிரேஷன் டைம்லேயும் உங்களுக்கு சில பல ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் ஐடியா வரும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வராது. ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ லிட்டில் பிட் கெட் ஹெல்ப் அப்படின்னு தான் சொல்லுவேன். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஹெல்ப் கெட் பண்ணிக்கோங்க. பட் லிட்டில் பிட் நீங்களும் கொஞ்சம் அடிஷ்னலாக திங்க் பண்ணுங்க. ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். செட்டிங்ஸ்னால் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கணும், யூசர் ப்ரொஃபைல்னால் இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ண வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஸ்கேன் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கேன் லேண்டிங் ஸ்க்ரீனில் இருக்கணும், கேமரா வியூ இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக பார் கோட் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரெக்டாங்குலர் இது மாதிரி நம்ம கொடுக்கணும். இல்லை ஆட்டோ டிடெக்ட் அண்ட் லோடிங் ஸ்க்ரீன் வந்து நம்ம காமிக்கணும். இல்லை ஸ்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ரிசல்ட் பேஜில் நம்ம என்னென்ன காமிக்கணும் அப்படின்றது, ஸ்கேன் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம காமிக்கிறதுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கேன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் சர்ச் சொன்னோன்னா கேலரி ஆப்ஷன். ஸோ இமேஜ் சர்ச், மல்டி ஸ்கேன் மோட், லைக் ஸ்கேன் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஃபார் பல்க் ப்ரைஸ் செக், பல்க் ப்ரைஸும் செக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்ச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் யூஸ் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி லிட்டில் பிட் ஐடியா நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். மோர் யூனிக் ஐடியாஸும் நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் த கோலில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து கேதர் பண்ண போறோம். அதே மாதிரி அடுத்து வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ண போறோம். இந்த 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் ஸ்கெட்சும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டெப்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு பேசிக்காக இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாப்பிக்கு என்னென்ன இன்ஸ்பிரேஷன் கிடையாது, என்னென்ன டீட்டெயில் வேணும், என்ன ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இன்னும் வேணும்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. மேபி லிட்டில் பிட் மோர் ரிசர்ச் நான் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நான் இங்கே வந்து இந்த சைட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேதர் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சூன் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.